முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்னு தமிழில் படிச்சிருப்போம். அப்படிப்பட்ட பாரி வள்ளலின் வரலாற்றை பற்றி பேசுகிற நாவல் தான் வேள்பாரி. தமிழில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான நாவல்களில் இதுவும் ஒன்று. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணுன்னா வேள்பாரி வேற லெவல், மாஸ்டர் பீஸ் அப்படின்னே சொல்லலாம். ஆசிரியர் சு வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய வணக்கத்தை தெரிவித்து பரம்பு மலையை நோக்கி நாமளும் பயணிக்கலாம். சங்க இலக்கியங்களை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட நாவல்தான் இந்த வேள்பாரி. இந்த நாவலினுடைய ஒவ்வொரு வரியையும் சிற்பங்களை செதுக்கிற மாதிரி செதுக்கியிருப்பார் ஆசிரியர் சு வெங்கடேசன் ஐயா அவர்கள். கோவா முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலையை ஆண்ட 14 பழங்குடியின குலங்களின் ஒரு குலத்தின் தலைவராக இருந்தவர்தான் கடையெழு வள்ளல்களில் முதல் வள்ளலான பாரி வள்ளல் அவர்கள். அவர் ஆட்சி செய்த பரம்பு நாட்டின் சிறப்பையும் அவருக்கும் மூவேந்தர்களுக்கும் இடையே நடந்த போர் பற்றியும் பேசுகிற நாவல்தான் இந்த வேள்பாரி. இப்போ பாரி வள்ளல் காலத்துக்கு போய் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். இது பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு வரலாற்று பதிவு. அந்த காலகட்டத்தில் வடவேங்கடம் தென்குமரின்னு தமிழ் நிலத்துக்கு எல்லையோ பெயர்களோ கிடையாது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என 5 வகை நிலங்களில் வாழ்ந்த மக்கள் இனக்குழுக்களாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் யாருக்கும் அரசோ கிடையாது. ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரே ஒரு தலைவன் மட்டும்தான் இருந்தான். அவன் சொல்கிறத கேட்டு எல்லாருமே நடந்துப்பாங்க. மக்கள் எல்லாருமே சரிசமமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆண் பெண் என 2 பிரிவினைகள் மட்டுமே இருந்த சமயம். அந்த காலத்தில் தான் மக்களின் அமைதி கொஞ்சம் கொஞ்சமாக குலைய ஆரம்பிச்சது. நூற்றுக்கணக்கான குலங்கள் ஒன்றோடொன்று மோத ஆரம்பித்தது. அதில் முதல் பிரச்சனை கால்நடைகளுக்காக ஒவ்வொரு குலத்திலும் மோதல் ஏற்பட்டது. அதுவே நாளடைவில் விளைநிலங்களை கைப்பற்றக்கூடிய பெரிய போராகவே மாற ஆரம்பித்தது. போரில் வெற்றியடைஞ்ச வலிமையான குலத்தலைவர்கள் இனிமே நாங்கள் குலத்தலைவர்கள் இல்லைன்னோ வேந்தர்கள் அப்படின்னும் அவங்கள அறிவிச்சுக்கிட்டாங்க. அப்போ தான் மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர்கள் உருவாகினார்கள். 3 வேந்தர்களும் மற்ற குலத்தலைவர்களை குறுநில மன்னர்கள் அப்படின்னு அறிவித்தாங்க. ஆனால் சில குலத்தலைவர்களுக்கு இந்த விஷயம் பிடிக்கலை. குடவர், அதியர், மடையர் அப்படின்னு கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட குலத்தலைவர்கள் இந்த மூவேந்தர்களையும் எதிர்த்து சுதந்திரமாக அவங்க குல மக்களோட காடுகளிலும் மலைகளிலும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வாழ்ந்து வந்த ஒரு குலத்தோட தலைவன் தான் பாரி வள்ளல். அதே காலகட்டத்தில் தான் 5 வகை நிலத்துக்கும் ஊராக பாடி திரிந்தவர்கள் தான் பாணர் சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள். குலத்தலைவர்கள் பற்றியும் சிற்றரசர்கள் பற்றியும் மூவேந்தர்கள் பற்றியும் பாணர் குல கலைஞர்கள் ஊராக பாடிட்டு வராங்க. அந்த சமயத்தில் தான் அங்கே இருந்த எல்லாரிடையும் வள்ளல்களின் தலை நாயகனாக இருந்தவர் தான் பரம்பு நாட்டினை ஆளும் வேள்பாரி. அவருடைய ஆளுகையும் ஆற்றலும் வாரி கொடுக்கும் வள்ளல் தன்மையும் பாணர்கள் அனைத்து இடங்களிலும் பாடி பாடி பரப்பி வராங்க. தமிழ் நிலம் முழுவதும் இருந்த தலைவர்கள் ஒரு முறையாவது பரம்பு நாடு சென்று பாரியை பார்த்து வந்தனர். அந்த அளவுக்கு பாரியினுடைய புகழ் மேலோங்கி இருந்தது. அனைத்து மன்னர்களிடமும் பரிசை பெற்ற பாணர்கள் பாரியிடம் மட்டும்தான் கருணையையும் சேர்த்து பெற்றனர். பாரியின் புகழ் மூவேந்தர்களின் புகழை விட அதிகமாக பரவியிருந்தது. இதனால் மூவேந்தர்களுக்கும் பாரி மீது கோபம் வர ஆரம்பித்தது. ஆனால் மூவேந்தர்களால் பாரியை எதுவுமே செய்ய முடியவில்லை. அதுக்கு காரணம் பாரியின் வீரம், பரம்பு நாட்டினுடைய நிலவியல் அமைப்பு, அவருடைய படை வலிமை அனைத்தும் தான் இதற்கு காரணம்.
இருந்தாலும் சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து மூவேந்தர்களும் காத்திருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் தமிழ் நிலத்தின் பெரும் புலவராக இருந்த கபிலர் அருக நாட்டை ஆளும் சிறுகுடி மன்னன் செம்பனின் மாளிகைக்கு தற்செயலாக வராரு. கபிலரை போன்ற பெரிய புலவர்கள் மற்ற அரசுக்குள் நுழையவும் அரசனுக்கு அறிவுரை சொல்லவும் போரை தடுக்கவும் காரணமாக இருந்தாங்க. இதனால் கபிலரை பார்த்ததில் செம்பனுக்கு ரொம்பவே சந்தோஷம். கபிலரை சந்தோஷப்படுத்துறதுக்காக அன்று இரவு பெரிய விருந்தை ஏற்பாடு செய்கிறார் செம்பன். அந்த விருந்து பச்சை நிற குப்பியில் நிரப்பப்பட்ட கல்லோடு ஆரம்பிக்கிறது. 2 பேரும் மது அருந்திவிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த கல் அவ்வளவு சுவையா இருக்குது. கபிலர் இதுவரைக்கும் இவ்வளவு சுவையான ஒரு கல்லை குடிச்சதே இல்லை அப்படின்னு செம்பனிடம் சொல்கிறாரு. கபிலர் உடனே செம்பனை பார்த்து கேட்குறாரு, இது என்ன கல் இவ்வளவு சுவையாக இருக்கு அப்படின்னு. அதுக்கு செம்பன் சொல்கிறாரு, இந்த கல் தேனிலிருந்து தயாரித்து மூங்கில் குழாயில் இட்டு நன்கு புளிக்க வச்சு முற்றிய கல் அப்படின்னு. 2 பேரும் நிறைய விஷயங்கள் பற்றி மாறி மாறி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வீரன் பானையில் கரித்துண்டுகளை கொண்டு வந்து செம்பன் முன்னாடி வைக்கிறான். செம்பனும் ஒரு கையில் மதுவை அருந்திவிட்டு இன்னொரு கையால் அந்த பானையை கபிலருக்கு பக்கத்தில் தள்ளி வைக்க முயற்சி செய்கிறான். ஆனால் செம்பனால் அந்த பானையை தள்ளவே முடியலை. கபிலர் இதை நல்லா கவனிச்சிட்டு, என்ன ஆச்சு, உன்னால் இந்த பானையை கூட தள்ளி வைக்க முடியலையே அப்படின்னும், பகலெல்லாம் பாணர்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு உன்னுடைய கை ரொம்ப சோர்ந்து போயிடுச்சா அப்படின்னும் கேட்பார். அதுக்கு செம்பன் சொல்கிறான், அதெல்லாம் இல்லை, அவர்களுக்கு அள்ளி கொடுக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல அப்படின்னும் சொல்கிறாரு. ஏன்னா அவங்க எல்லாருமே பரம்பு மலையில் பாரியை பார்த்துட்டு தான் வராங்க. எடுத்து செல்லவே முடியாத அளவுக்கு பொருளோட வந்து தான் என்னையே பார்க்குறாங்க அப்படின்னு வருத்தத்தோட சொல்கிறான் செம்பன். செம்பனும் கபிலரும் வேற என்னெல்லாம் பாரியை பற்றி பேசினாங்க அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.